ராஜலட்சுமி குக்கிங் சேனலில் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். பரம்புக்குடிக்கு அம்மா வீட்டில் இன்றைக்கி எனக்காக என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாலை மீன். இது என்ன மீனுமா? முட்டைப்பாறை பொரிக்கிறதுக்கு, இது குழம்புக்கு. நான் மதுரையிலேருந்து வரதுக்குள்ளேயும் அம்மா எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கழுவி க்ளீன் பண்ணி புளியெலாம் ஊற வச்சுருக்காங்க. அம்மாவையும் காமிச்சிரு. இப்போ ஒரு கடாயை வச்சு ஆயில் சேர்த்து வெந்தயம் சேர்த்துருக்கேன், சோம்பு சேர்த்துருக்கேன், வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா அதை வரைக்கலாம். இப்போ அதுக்கு வேண்டிய கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை தலையும் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுட்டாங்க அம்மாவே, எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணிட்டாங்க. இப்போ குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன், சோம்பு, வெந்தயம். இந்த மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்து செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எங்கள் அம்மா கையில் வைக்கும்போது மனம் அள்ளுங்க. ஆனால் இன்றைக்கி நான் தாங்க சமைக்கிறேன். எங்கள் அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு விட்டாச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்குது. எடுத்து வச்சேன்னா தெரியல, அம்மா வந்திருக்காங்க. இங்கே தான் எங்கள் அம்மா. ஏற்கனவே என் சேனலில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். இன்றைக்கி அம்மா ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லுங்க மாட்டேன், பாய் பாய் சொல்லுங்க. எங்கள் அம்மா ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ இது எங்கள் அம்மாவே கட் பண்ணுன்னா தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். சிம்மில் வச்சுட்டு வதக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறம் மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கிறலாம். இப்போ குழைவாக ஓரளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காரத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவையான காரத்தை சேர்த்துக்கணும். நாங்கள் பரம்புடி சைடில் ரொம்ப அதிகமான காரம் சேர்த்து இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் ஸ்டாண்டு கொண்டு வரல, கையிலேயே நான் போட்டுக்கிறேன். இந்த மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கிறலாம். போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு அந்த ராசுமல் போகணும். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு இந்த லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேன். டக்குன்னு செஞ்சிடலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கல் உப்பு எனக்கு கணக்கு தெரியாது, அதனால் தூள் உப்பு அம்மா வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாலை மீன் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சாலை மீனை சேர்த்துக்கிறலாம். நல்லா கொதி வரட்டும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சும்மா அள்ளுங்க, சும்மா அப்படி இருக்கும் இந்த குழம்பு. அதுவும் பரம்புக்குடி மீன் குழம்பு செம்ம டக்கராக இருக்குங்க. கொதிக்கட்டும், பார்ப்போம். கொதி வந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த சாலை மீனை எடுத்து அம்மா மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்க, நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. இது கூட நம்ம எடுத்து போட்டுடலாம். கை வச்சா கழுவிக்கும், நம்ம போட்டலாம். ஒன்றா எடுத்து இதுக்கெல்லாம் சேர்த்துடலாம். சாலை மீன் குழம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. செம்ம டக்கராக இருக்குங்க. ஒரு சட்டி இருக்குது. இப்போ கரண்டியை வச்சு அடிக்கடி ஒரு கிடச்சிக்கிட்டே இருந்தோம்னா மீன் உடஞ்சி போயிடும். அப்படி லைட்டாக கொடுக்கணும் கரண்டியை. அப்படி இப்படி சுற்றி விடணும். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மீன் குழம்பு ரெடி ஆயிடும். சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடும். பார்ப்போம், கட் பண்ணிக்கிறேன். இப்போ மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம்தான். அதை விட்டால் மீன் உடஞ்சி போயிடும். நம்ம இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி சைடு கூட எடுக்கணும். குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. மனம் அப்படியே பரம்புக்குடி மீன் குழம்பு மனம் அப்படியே அள்ளுதுங்க. செம்ம டக்கராக இருக்குங்க. இப்போ சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சித்ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் சித்ராஜலட்சுமிக்கு.